அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். சந்தான பாக்கியம், புத்திரஸ்தானம், தனுர் லக்னம். தனுசு லக்னத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக அங்காரகன் வராரு. புத்திரகாரகன் லக்னாதிபதி குருவாகவே இருக்காரு. இன்னொரு காரகம் சுக்கிரன் 6க்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு. அப்போ புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றதுனால இவர் தனுர் லக்னத்துக்கு கண்டிப்பா நன்மை செஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அங்காரகன், இயற்கையில அங்காரகன் அசுப கிரகமாக இருந்தாலும் குருவுடைய லக்னத்துக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக தான் இருக்கணும். ஏன்னா குருவுடைய நட்பு கிரகம் தான் அங்காரகன். பொதுவாக 5ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொன்னாலே எல்லா லக்னங்களுக்குமே 5ஆம் இடம் சொல்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது திரிகோண ஸ்தானம். அது நாடி தத்துவத்தின்படி 5ஆம் இடம், லக்னம், 9ஆம் இடம் மூன்றும் ஒரே விதமான அமைப்பு. மூன்றும் சேர்ந்து ஒன்று அப்படின்ற அமைப்புல வருது. அப்படி இருக்கும்பொழுது தனுர் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதியா வரக்கூடிய அங்காரகன் இன்னொரு ஸ்தானம் விரையாதிபதியா வர்றதுனால இவங்களுக்கு புத்திரஸ்தானம் ஜாதகத்துல நன்றாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் கிடையாது. பிள்ளைகளால அந்த 12ஆம் வீட்டுக்கு இன்னொரு காரகத்துவமா இருக்கக்கூடிய அயன சயன போகம் சொல்லி எல்லா சந்தோஷங்களும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே இவங்களுக்கு அங்காரகன் கிரகம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதே விரயஸ்தானமா இவங்களுக்கு பிள்ளைகள்னால கஷ்டப்படக்கூடிய அமைப்பு, அதாவது நஷ்டப்படக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள்னால செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு போன்றவை இருக்கும். அதனால தனுர் லக்னம் இருக்கிற ஜாதகருக்கு அங்காரகன் எந்த அளவு நன்றாக இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அங்காரகன் பலமா இருக்கும் பொழுது இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மூலமா அவங்க வளர்ந்து ஆளாகி அவங்க மூலமா நல்ல பெயர், நல்ல புகழ், நிறைய சொத்துக்கள், சந்தோஷம் போன்ற எல்லா விஷயங்களும் அனுபவிப்பாங்க. அந்த அங்காரகன் பலம் குறைவா இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இவங்க செலவு பண்ணி நஷ்டம் பண்ணி கஷ்டப்படுவாங்க. அப்ப அங்காரகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தனுர் லக்னத்துக்கு அவர் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கலாம். உச்சம் பெறும்போது 2ஆம் இடத்துல உச்சம் பெறுவாரு. அப்ப 2ஆம் இடம் சொல்றது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படி சொல்லி நல்ல ஆதிபத்தியம் வர்றதுனால நல்லது. ஆட்சின்னு சொல்லும்போது 5ஆம் இடத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது. பிறகு அங்காரகன் நல்ல நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறது, அசுபர்களோட சேராம இருக்கிறது, கேந்திரங்கள்ல இருக்கிறது அப்படின்ற அமைப்பெல்லாம் நன்றாக இருக்கும். நவாம்சம்ல சேர்ந்து வர்க்கோத்தமா இருக்கிறது நல்ல அமைப்பு. அங்காரகனுக்கு அடுத்தபடியா குரு பகவான் இவர் லக்னத்திலே இருந்தாருன்னு ஆட்சி. 4ஆம் வீட்டுல இருந்தா சுகஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றார். இருந்தாலும் கேந்திரஸ்தானம் இவர் சுபர் அப்படின்றதுனால வேறொரு கிரகத்தோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்தா நல்லது. அதே மாதிரி தனுர் லக்னத்துக்கு குரு உச்சமாகும் பொழுது 8ஆம் இடத்துல உச்சமாகும். அதனால தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆட்சியா இருக்கிறது கேந்திரஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய கேந்திர அதிபத்திய தோஷமா வரும். உச்சம் பெறும்போது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வரும். அதனால தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலே போரும். கோணங்கள்ல திரிகோணங்கள்ல 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருந்தா நல்லது. நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தா போரும். ஆட்சி உச்சம் ஆகணும்ட்டு அவசியம் இல்லை. ஆட்சி ஆகும்போது இன்னொரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியது கட்டாயம். அதே மாதிரி உச்சமாகும்போது இவர் அஷ்டமஸ்தானத்துல உச்சமாகிறதுனால அந்த பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா, ஓவர் கான்ஃபிடென்ட்டா அவங்க மற்றவங்க சொல் பேச்சை கேட்காம இருக்கும்போது நல்ல நேரம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணாலும் அவங்களுக்கு தசாபுக்தி அமைப்பு சரியாக இல்லைன்னு சொல்லும்போது அவங்க மேல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அவங்க போக்கில் விட்டு பிடிக்கணும். இது பிறந்த குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரன் தனுர் லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கும் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியா வராரு. இயற்கையிலே தனுர் லக்னம் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகை. அப்ப சுக்கிரன் பலமாகவும் இருக்கக்கூடாது, அவர் காரகமா இருக்காரு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் கெட்டும் போயிடக்கூடாது. சுக்கிரன் சமமான ஒரு பலத்தோட இருக்கிறது நல்லது. தனுர் லக்னம் இருக்கிறவங்க இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுல தடை இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் ஆதிபத்தியமா வர்றாரு.
பொதுவா வந்து புத்திரகாரகனே வந்து லக்னாதிபதியா இருக்காரு. இவங்களுக்கு சுக்கிரன் வந்து பகை நல்லது செய்யக்கூடிய இடத்துல அந்த காரகத்துல இல்ல, பகை கிரகமா இருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க மாதத்துல வரக்கூடிய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பூரம் நட்சத்திரம் அன்று விரதம் இருக்கிறது. பூர நட்சத்திரத்துக்கு விசேஷமா இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஆண்டாள் முடியும் போதெல்லாம் இவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போகலாம். இல்லைன்னா இங்க போயிட்டு வரும்போது இவங்களுக்கு சந்தானத்தில் இருக்கக்கூடிய தடை விலகும். அதுக்கப்புறம் அங்காரகன் வந்து முழு பலமா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றதுனால இவங்க வந்து அங்காரகனுடைய ஸ்தலங்களா இருக்கக்கூடிய பழனி முருகர் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் இங்கெல்லாம் போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் குருவுக்காக லக்னாதிபதியும் சுகாதிபதியாகவும் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு குருவுடைய ஸ்தலமா இருக்கக்கூடிய திட்டை, ஆலங்குடி போன்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது. இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு சந்தானத்துல தடைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகும். தொடர்ந்து இவங்க கடைபிடிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்க வந்து சஷ்டி விரதம் மேற்கொள்ளணும். 5ஆம் அதிபதியாகவும் அந்த அங்காரகன் நட்பு கிரகமாகவும் இருக்கிறதுனால அவர் வந்து ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் நல்ல இடத்துல ஆட்சி உச்சம் பெறுறதுனால சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல புத்திர பேரு கிடைக்கும். அந்த குழந்தைங்க வந்து வலிமையானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் வாழ்க்கையில சாதனை பண்ணக்கூடியவர்களாகவும் அமைவாங்க. இப்படியாக தனுர் லக்னம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விரதம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தை பேருக்கு உண்டான பூஜைகள் ஹோமங்கள்லாம் செய்யறதுக்கு சிறப்பான நாள்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்து பரிகார பூஜைகள் செய்யும் பொழுது இவங்களுடைய சந்தான பேர் வந்து கண்டிப்பாக எளிதில் கிட்டும். அடுத்து மகர லக்னத்துக்கு சந்தான பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். கிருத்திகை நாளன்றைக்கு முருகருக்கு அபிஷேகம் செய்த திருநீறு விபூதி குழந்தைகளுக்கு இட்டுவிடும் பொழுது அவங்களுடைய பயம் நீங்குது. அப்போ பயம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா கலைகளையும் கத்துக்க முடியும். நல்ல பேச்சாற்றல் இருக்கும். தேர்வு சமயங்கள்ல பயம், டென்ஷன், பதட்டம்னால இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து இருக்காது. அதனால முருகருக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த விபூதியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு இட்டு வர்றது நல்லது கிருத்திகை அன்றைக்கு. அதுக்கப்புறம் முருகருடைய அபிஷேகத்துல இன்னொரு முக்கியமான பொருள் முருகருக்கு பிடிச்சது. முருகர் நம்ம சொன்னாலே வள்ளி ஞாபகம் வரும். வள்ளின்னா இவங்க வந்து அவங்களுக்கு மிக வந்து முக்கியமான உணவு தேனும் தினைமாவும். அதனால முருகருக்கு இந்த தேன் வந்து ரொம்ப பிடிக்கும். முருகருக்கு நல்ல தேன் கொண்டு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல தேன் வந்து முருகருக்கு நிவேதனம் செஞ்சு அந்த தேன் வந்து குழந்தைகளுக்கு இட்டு விடலாம். ஏன்னா முருகரை பத்தி நம்ம பார்த்தாலே நிறைய வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நமக்கு வரும். ஏன்னா முருகர் வந்து பாலமுருகன் சொல்லி குழந்தை வடிவமா நிறைய வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. முருகர் வந்து கருணையே உருவானவர், ஞான பண்டிதன் என்று சொல்லுவாங்க ஔவை அவரை. அதனால குழந்தைகள் அவர் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு கடவுளா இருப்பார். விநாயகருக்கு அப்புறம் முருகர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர். அந்த தேன் வந்து குழந்தைங்களுக்கு இட்டு விடும்போது அவங்களுக்கு பேச்சாற்றல் சிறப்பாக வரும், கலைகள் கற்றுக்க முடியும், நல்ல பாடல் பாடக்கூடிய தன்மை அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த தேன் வந்து ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்காகவும் தேன் வந்து மிகச்சிறந்த பொருள் சொல்லுவாங்க. தேன் பற்றி பார்க்கும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தேன் வந்து தானும் கெடாது, தான் எந்த பொருளோட சேர்ந்து இருக்கோ அந்த பொருளையும் கெட விடாது, அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தேன் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அது குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்புறம் முருகருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரங்கள், சர்க்கரை பொங்கல் வந்து நிவேதனம் பண்றது நல்லது. அதுக்கப்புறம் முருகருக்கு பஞ்சாமிர்தம் நிவேதனம் பண்ணுவாங்க. பழங்கள் வந்து நிறைய கொண்டு போய் முருகருக்கு வந்து நிவேதனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அதை வந்து நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. முருகர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அடுத்தபடியாக அழகு தான் ஞாபகம் வரும். அழகுக்கு உதாரணமாக இருக்கிறவர் முருகர். அப்போ முருகருக்கு வந்து விதவிதமான அலங்காரங்கள், முருகருக்கு விபூதி காப்பு செய்வாங்க, சந்தன காப்பு செய்வாங்க, விதவிதமான அலங்காரங்கள் செய்வாங்க. இந்த அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஒரு நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் அந்த முருகருக்கு வந்து அந்த காப்பாக இருக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்தணுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முருகர் உணர்த்தக்கூடிய விஷயங்கள்,
பொதுவாக கூட என்ன கேட்பாங்கன்னா, எல்லா கடவுள்கிட்டயும் வந்து ஒரு ஆயுதம் இருக்கு, கடவுள் ஏன் ஆயுதம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லோருமே நமக்கு வந்து சுவாமிகள் அந்த சிலைகள் மூலமா, அவங்க உருவங்கள், வடிவங்கள் மூலமா அவங்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உணர்த்துறாங்க. முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நீளமா கூர்மையா இருக்கு, மெல்லியதாக இருக்கு. அப்போ நம்ம வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ எதையுமே வந்து கூர்மையாக கவனிக்கணும், எதுலேயும் மிக ஆழமா போகணும், உள்ளார்ந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம அறிவு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முருகர் வந்து கையில வேல் வச்சிருந்து நமக்கு வந்து உணர்த்துறாரு. அதனால முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த வேலுக்கு வந்து மிகச்சிறப்பா அபிஷேகம் பண்ணுவாங்க. முருகர்னாலே கையில வேலோடு தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் முருகர் வந்து நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திர நாள்ல கோயிலுக்கு போயிட்டு நம்ம அபிஷேகம் அர்ச்சனைகள் பண்ணும்போது வேற என்ன ஒரு மகிமைகள் நமக்கு சக்திகள் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது, முருகர் வந்து தமிழ், முருகர் சொன்னாலே வந்து தமிழ் தான், தமிழ் கடவுள் அப்படி சொல்லுவாங்க. வேற எந்த சுவாமியும் வந்து நம்ம இப்படி சொல்ல மாட்டோம். அப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், படிக்கணும், படிப்புல வந்து நிறைய நம்ம வந்து தேர்ச்சி அடையணும், நிறைய மதிப்பெண்கள் பெறணும், அதுல வந்து சாதனை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லும்பொழுது கண்டிப்பா முருகரை போய் வேண்டிக்கலாம். பொதுவா நம்ம படிப்பு அப்படி சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, அப்புறம் வந்து இப்போ ஹயக்ரீவர், இவங்களெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடி படிப்பு அப்போ இவங்களை வந்து நம்ம வந்து பூஜை பண்றோம். இதே மாதிரி முருகருக்கும் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் படிக்கும் போதோ, படிக்க ஆரம்பிக்கும் போதோ, கத்துக்கும் போதோ, தேர்வு எழுதும் போதோ முருகரையும் வணங்கலாம். ஏன்னா அவரை தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. அவர் வந்து நமக்கு வந்து மொழி புலமை, நமக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் படிப்புல கல்வியில கொடுப்பாரு. அப்போ இவர் வந்து இதுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம். அப்போ பெரியவங்களை விட முருகரை அதிகமா வணங்க வேண்டியவங்க, முருகருக்கு விரதம் இருக்க வேண்டியவங்க, முருகருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியவங்க, அபிஷேகம் பண்ண வேண்டியவங்க குழந்தைகள் தான். குழந்தைகளை பெரியவங்க தன்னோட அழைச்சிட்டு போயிட்டு இந்த கிருத்திகை விரதத்தை பழக்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கிருத்திகைன்னு சொல்லும்போது பொதுவா நட்சத்திரம் சொல்லும்போது 27 நட்சத்திரம் இருக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு 30 நாள் சொல்லும்போது ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வரும். அந்த ஒரு நாளை பயன்படுத்தி காலை நேரங்கள்ல முடியறவங்க காலையில அபிஷேகத்துல கலந்துக்கலாம், மாலை நேரத்துல முடியறவங்க மாலையில கலந்துக்கலாம். ஏன்னா வேற எல்லா அபிஷேகங்களும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சங்கடகர சதுர்த்தினா மாலை நேரத்துல சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வாங்க. பிரதோஷம் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னே காலம் இருக்கு, நேரம் இருக்கு. சூரிய அஸ்தமனத்துக்கு 3:45 நாழிகை முன்னாகவும் 3:45 நாழிகை பின்பும் வந்து பிரதோஷ காலம். ஆனா கிருத்திகை வந்து சில ஆலயங்கள்ல காலை நேரத்திலையும் சில ஆலயங்கள்ல மாலை நேரத்திலையும் பண்றதுனால நம்மளுக்கு முடியும் போது அந்த நேரத்துல நம்ம கிருத்திகை அபிஷேகத்துல கலந்துக்கும் போது முருகனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தொடர்ந்து வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்களை நாளை பார்க்கலாம்.